நான் ரொம்ப பெரிய பேச்சாளர்னு சொல்லிக்கிறாங்க எல்லாரும். உலகமெல்லாம் போகிறேன், பல மேடைகளை சந்திக்கிறேன், நிறைய பேசுறேன். யூடியூப்ல போட்டா 400 காணொளி வரும், அவ்வளவு பேசுறேன். நான் பேசுறதுக்கான ரகசியத்தை சொல்கிறேன். நான் பேசுவதற்கான காரணம் இந்த வாய் கிடையாது, இந்த வாய் கிடையாது, இந்த புத்தி கிடையாது. நான் பேசுவதற்கான மிக முக்கியமான காரணம், நான் பேசுகின்ற பொழுது திறந்திருந்த என் பெற்றோரின் காதுகள். நான் பேச அவை கேட்டன, அதை ஆமோதித்தன, அதை வளர்த்தெடுத்தன. எந்த ஒரு பெற்றோர் காதுகளை குழந்தைகளுடைய பேச்சுக்காக திறந்து வைக்கிறார்களோ, எந்த ஒரு பெற்றோர் தன் குழந்தைக்கு ரசிகர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் ஆளுமை மிக்க குழந்தையை உருவாக்குகிறார்கள். ரொம்ப இந்த பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஸ்கூல்ல 1 hour தான் கல்ச்சுரல் ப்ரோக்ராமா. எத்தனை பேர் கலந்துக்க போறாங்கன்னு தெரியல, அத்தனை பிள்ளைகளும் கலந்துக்க போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். குழந்தைகள் மொத்தம் 3 வகை. 3 வகைங்க குழந்தை. ஒன்னு புத்திசாலி, சூப்பரா படிக்கும், அடியே வாங்காது, நிறைய மார்க் வாங்கும். இது புத்திசாலி குழந்தை. இந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபெதர் வந்துடும் தெரியுமா, என் பொண்ணு தான் கிளாஸ்லே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும். அது புத்திசாலி குழந்தை. அது கிளாஸ்ல ஒரு 2-3 தான் இருக்கும் 40 பேர்ல. இன்னொன்னு ஒரு செட் இருக்குது, அது திறமசாலி. என்ன மாதிரி ஆடும், பாடும், பேசும், அதுவும் அடி வாங்காது, பிரைஸ் வாங்கிட்டு வரும். இப்ப ஆட போதுங்கெல்லாம் அந்த கேட்டகரி. இந்த 2மே இல்லாம புளி மூட்டை மாதிரி சிலது இருக்கும், அது நம்ம வீட்டில தான் இருக்கும். அது ஆடவும் பாடவும் செய்யாது, மார்க்கும் வாங்காது. அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் பெற்றோர்களே நீங்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் அவர்கள் யார் என்று நான் சொல்கிறேன். அவர்கள்தான் இந்த புத்திசாலிகளையும் இந்த திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகளாக வரப்போகிறார்கள். அதனால் அத்தகைய குழந்தைகளை கூர்மையாகவும் கவனமாகவும் அன்போடும் வளர்த்தெடுங்கள். நாங்கெல்லாம் சம்பாதிக்கிற ஆட்கள், அவங்க தான் சம்பளத்தை கொடுக்கிற ஆட்கள். அவங்க தான் சம்பளத்தை எவ்வளவு பதவிசா உட்கார்ந்துருக்காங்க அந்த அம்மா. இந்த ஜெயந்தி மேடத்தை பார்த்தா ஏதாவது தெரியுது, ஆனா எவ்வளவு சம்பளத்தை கொடுக்குது அந்த அம்மா, எவ்வளவு அழகா நிர்வகிக்கிறாங்க அந்த அம்மா. ஆக ஒரு மனிதனுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், நீங்க எல்லாரும் தெரிஞ்ச கதை. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிள்ளைகளை மார்க் வாங்குறதுக்காக ரொம்ப எல்லாம் கம்பல் பண்ணாதீங்க, அவர்களை இயல்பாக வளர விடுங்கள். இயல்பா வரட்டும். ஒரு பொண்ணை என்னுடைய காலில் கொண்டு போட்டாங்க. எனக்கு காலில் விழுறது பிடிக்காது, காலில் நானும் விழ மாட்டேன், யாரும் விழக்கூடாது. காலில் கொண்டு போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னத்துக்காக? உங்களை மாதிரியே பேசணும். நான் சொன்ன பேசட்டும், என்ன மாதிரி ஏன் பேசணும்? நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன், அது மாதிரி பேசட்டும். ஏனென்றால் இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. ஒவ்வொருவரும் தனித்திறமையோடு தான் இந்த பூமியில் பிறக்கிறார்கள். அந்த திறமையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை நீங்கள் கண்டுபிடியுங்கள். அதுதான் நம்முடைய நோக்கம். நான் சொல்றேன், அந்த குழந்தை எதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதை வளர்த்தெடுங்கள். கேளிக்கைகளில் மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல, கேளிக்கைகளை விடுத்து ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் என்ன என்று கண்டுபிடிப்பதுதான் பெற்றோருடைய ஆசிரியருடைய வேலை. அந்த குழந்தை கிட்ட ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றலை கண்டுபிடிங்கள், அதற்கு கவனத்தை கொடுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் மலேசியா போயிட்டு வந்த பொழுது ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருந்த ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னார், போன் வந்திருந்தது. யார் கிட்ட இருந்தனா அவங்க பையன் கிட்ட இருந்து. அவங்க பையன் ஒரு வெட்டினரி டாக்டர். அவர் சொன்னார், என் பையன் வெட்டினரி டாக்டரா வரதுல எனக்கு விருப்பம் இல்லை மேடம், ஆனா அவன் வெட்டினரி டாக்டர் தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் சார்? இல்ல 1180 மார்க் வாங்கினா இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னேன். சரின்னு தான் மேடம் சொன்னான், ஆனா வெட்டினரி டாக்டர் ஆயிட்டான் மேடம். எனக்கு புரியல. குழந்தை தான் படிக்கிறேன்னு சொல்லுதே, அதுதான் இன்ஜினியர் ஆகுறேன்னு சொல்லுதே, அது அப்புறமா ஏன் வெட்டினரி டாக்டர்? இல்ல மேடம், வெட்டினரி டாக்டர் ஆகணும்னு அவன் ஆசை, இன்ஜினியர் ஆகணும்னு ஏன் ஆசை. சரி, உங்க ஆசைக்கு தான் ஒத்துக்கிட்டானே, அப்போ எப்படி வெட்டினரி டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னு? இல்ல மேடம், ஒரு வார்த்தை சொன்னா மேடம், பகீர்னு ஆச்சு, நான் வெட்டினரி டாக்டர் ஆக விட்டுட்டேன். அப்படி என்ன சொன்னா? அப்பா எனக்கு வெட்டினரி டாக்டர் ஆகணும்ப்பா.
இல்ல நீ வந்து இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்ட்டு ஃபார்ம் வாங்கி கையில கொடுத்துட்டாராம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சரிப்பான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கையில கொடுக்கும்போது பையன் சொல்லியிருக்கான், நான் இன்ஜினியர் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து வெட்டினரி டாக்டர் ஆவேன், ஓகேவான்னு கேட்டானா. அவங்க அப்பா இல்ல சாமி நீ வெட்டினரி டாக்டராகவே போன்ட்டாரா. உங்கள் குழந்தைகள் எதிலாவது வெறித்தனமாக இருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து அந்த குழந்தைகளை நம்புங்கள். அந்த குழந்தைகளின் ஆசைக்கு பின்னால் போய் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கள். நான் ரொம்ப பெரிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா ரொம்ப சாதாரண விஷயம் போல தோணும். இப்படி சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. எனக்கு இன்னும் 3 நிமிஷங்கள், 3 நிமிஷத்துல நான் முடிக்கணும். உங்க எல்லாருக்குமே ஒரு கிராஸ் ஹாப்பர் கதை தெரியுமா? கிராஸ் ஹாப்பர், வெட்டுக்கிளி. கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்கும் வெட்டுக்கிளி. மழை வந்துடும், சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. எறும்பு கிட்ட போய் கேட்கும், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாயனா. எறும்பு சொல்லும், நீ வந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இந்த மாதிரி நேரத்தை செலவழிக்கிறதுனால தான் உனக்கு வந்து சோறு இல்லாம தவிக்கிற, இனிமேல் என்னோட டெய்லி சேர்ந்து உழ அப்படின்னு கிட்டாரை வாங்கி வச்சுக்கிருச்சு. டெய்லி கிராஸ் ஹாப்பர் கிட்டார் வாசிக்கிறத விட்டுட்டு உழைக்க தொடங்கியது, பசி இல்லாமல் வாழ்ந்ததுன்னு ஒரு கதை நம்ம படிச்சிருப்போம். சரியா? பர்வீன் சுல்தானா புதுசா சொல்ற ஒரு கதைய. கதை எங்க முடியுதோ அங்கதான் என் கதை தொடங்கும். அந்த கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணுச்சு, கிட்டாரை கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு டெய்லி உழைச்சது. அந்த எறும்போட போய் உழைச்சது. உழைச்சு 3 நாள் ஆச்சு. ரொம்ப வெறுப்பாயிடுச்சு அந்த கிராஸ் ஹாப்பருக்கு. நடா வாழ்க்கை இது, டெய்லி எறும்போட சேர்ந்து நடக்கிறோம். 10 நெல் சம்பாதிச்சுதுங்க ஒரு நாளைக்கு. அதுவும் 10 நெல் சம்பாதிச்சு, இதுவும் 10 நெல் சம்பாதிச்சு. ஒரு நாள் வெறுப்பாயிட்டு அந்த எறும்பை கூப்பிட்டுச்சு, ஏய் இங்க வா, இங்க வா, என்ன மரியாதையா என்னுடைய கிட்டாரை கொடு. கிட்டார் வாசிச்சுக்கிட்டே செத்தாலும் சாவேனே தவிர உன்னை போல லைன்ல நின்னுட்டெல்லாம் நான் வந்து சம்பாரிச்சு சாவ மாட்டேன், கிட்டாரை கொடுந்துச்சு. எப்படியாவது ஒழி அப்படின்ட்டு கிட்டாரை கொடுத்துருச்சு எறும்பு. இப்போ கிராஸ் ஹாப்பர் அந்த கிட்டாரை வச்சுக்கிட்டு மேல போய் உக்காந்துருச்சு. கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்கு. கீழே பார்த்தா எறும்பு போய்கிட்டே இருக்கு. சே, இதோட தான் நாம வந்து போனோம்ல அப்படின்னு அது பார்க்கும்போது எறும்பு போறது ஸ்லோ ஆகுது. சரின்னு விட்டுட்டு மறுபடியும் கிட்டார் வாசிக்குது. எறும்பு ஃபாஸ்டா போகுது. மறுபடியும் கிட்டார் வாசிக்கிறத நிறுத்திட்டு பாக்குது, எறும்பு ஸ்லோவா போகுது. இதான் மேட்டரா அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு எறும்பை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுச்சு. இங்க வா, நான் நல்லா கிட்டார் வாசிக்கிறேன்னா, சூப்பரா வாசிக்கிறேன். ஓகே, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு? 10 நெல். எனக்கு 1 நெல் கொடுக்குறியா? ஏன்? நான் வாசிச்சாதான் உன்னை அழகா சீக்கிரமா வேலை செய்யறியே. நான் வாசிக்கலன்னா உனக்கு டல் ஆகுது இல்ல, உனக்கு நான் உற்சாகத்தை கொடுக்கறேன்ல, எனக்கு வந்து 1 நெல் சம்பளமா தரியா அப்படின்னு கேட்டுச்சு. அது ஓகேன்னு சொல்லிருச்சு ஒரு எறும்பு. இளைஞர்கள் கவனிக்கிறீர்கள், ஓகே சொல்லிருச்சு அந்த எறும்பு. 10,000 எறும்பு கிட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. டெய்லி ஒரு எறும்பு 10 நெல்லை சம்பாதிக்க தான் விருப்பப்பட்ட வேலையை செய்து கொண்டே 10,000 நெற்களை சம்பாதித்தது கிராஸ் ஹாப்பர் என்று பர்வீன் சுல்தானா கதையை முடிக்கிறேன். எது விருப்பமோ அதை செய்யுங்கள். உங்கள் குழந்தை எதில் ஆழமாக இருக்கிறதோ அதை செய்யுங்கள். நம்முடைய குழந்தை கலாமாக மாற வேண்டுமா? கலாமாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தார் கலாம்? கலாம் செஞ்ச மிகப்பெரிய சாதனையை நான் சொல்லவா? நீங்க சொல்லுவீங்க அக்னி அனுப்பினார், பிருத்திவி அனுப்பினார், நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தார், அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார், ஒரு விஞ்ஞானியாக இருந்தார். இதெல்லாம் அவருடைய சாதனையாக நான் பார்க்கலைங்க. அவருடைய சாதனை என்ன தெரியுமா? போலியோ அடைந்த அந்த குழந்தைகளுக்கு கால்ல 3.5 கிலோ போட்டுக்கிட்டு நடந்து நடந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏவுகணை அனுப்புன ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணார் தெரியுமா? ஏவுகணை அனுப்புறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏவுகணையில் செயற்கைக்கோள்கள் மேலே போகும். ரஷ்யா 24 செயற்கைக்கோள்களை அனுப்புகிறது. அமெரிக்கா 18 செயற்கைக்கோள்களை அனுப்புகிறது. இந்தியா தான் 124 செயற்கைக்கோள்களை அனுப்புகிறது. அவ்வளவு செயற்கைக்கோள்களையும் தாங்கக்கூடிய லேசான அந்த உலோகம் தயாரித்து கொடுத்தவர் அப்துல் கலாம். அந்த லேசான ஆயுதம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ஏவுகணை மட்டும் செய்யலைங்க அந்த ஆளு. அவர் என்ன செய்தார் தெரியுமா?
அதை வைத்துக்கொண்டு இந்த 3 கிலோவை தாங்கி நடக்க முடியாத குழந்தைகளுக்கு 300 கிராமில் அந்த கால் மெஷின் செய்து கொடுத்தார் பாருங்க. அப்பொழுது ஜெயித்தார் அந்த மனிதர். கல்வி என்பது அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். மனித வாழ்க்கை என்பது அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். மற்றவருக்கு பயன்படக்கூடிய அந்த கல்வியை நம்முடைய குழந்தைகள் கிட்ட நாம பேசிக் 5 வகுப்புக்குள் கொடுத்து விட வேண்டும். 11 வயதிற்குள் மிக சுத்தமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகின்ற குழந்தை மிகப்பெரிய வல்லமைகளை பெறுகிறது. வசை சொற்களை பயன்படுத்தாமல், யாரையும் ஒப்பாய்வு செய்யாமல், அந்த குழந்தை உண்மையாக இருக்கின்ற அந்த தருணத்தில் எல்லாம் அதை வாரி வாரி அதை அப்படியே பாராட்டி பாராட்டி வளர்த்து, தவறு செய்கின்ற பொழுது எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தடுத்தாட்கொண்டு குழந்தைகளை மிகச் சரியாக வளர்க்கக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இன்னும் இந்த கல்வி நிறுவனத்தில் மேன்மை பெற வேண்டும். உங்கள் குழந்தைகள் சிகரத்தை தொட வேண்டும். என்னுடைய நிறைவு செய்தி இதுதான். சிகரம் தொடுவது என்பது, பெற்றோர்களே, ஆசிரியர்களே கவனம். சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல. உங்கள் குழந்தைகளின் உயர்வு என்கின்ற அந்த எல்லையை தொடுவது. அந்த எல்லையை தொடக்கூடிய அந்த சிகரத்தை உங்கள் குழந்தைகள் தொட வேண்டும் என்கின்ற இறை பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.